நைட்டு 12 மணிக்கு ஏன்னா எனக்கு சிஸ்டம்ஸ் அப்டேட் 3 நாளா ஸ்லோவா அப்டேட் ஆயிட்டே இருக்கு, ஹேங் ஆகிடுது. யூடியூப் பக்கம் வந்து சில வீடியோஸ் அப்லோட் ஆகுது, சிலது ஹேங் ஆகி நிக்குது. அதனால சார் என்ன சொன்னார்னா, அப்டேட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா லோட் பண்ணேன், உங்களுது ஹியூஜா இருக்கு போல இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் நேத்திக்கு வந்து நைட் 10:30 மணிக்கு அஹ், அந்த எல்லாம் கம்ப்ளீட்டட்னு வந்ததுக்கு அப்புறம் 11 மணிக்கு ஒவ்வொன்றா லோட் பண்ண ஆரம்பிச்சு 12:30 மணி ஆயிடுச்சா ஞாபகம் இல்ல. அப்புறம் லோட் பண்ணிட்டு தான் தூங்கினேன் நானு. தெரியல எனக்கு என்னன்னு தெரியல. இனிமே சிஸ்டம் அப்டேட்ஸ் இப்போதைக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. நல்ல ப்ராப்ளம் இல்ல. ஏதாவது வரலன்னா சொல்லுங்க சிவா, நான் ரெக்கார்டிங் யாருக்காவது. கீர்த்தனா உங்களுக்கு வருதா? கீர்த்தனா ரெக்கார்டிங்லாம் மித்ரா உங்களுக்கு வருது இல்ல? எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? வியூ பண்றதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா மித்ரா? இருக்காங்களா மித்ரா? மித்ரா இல்லையா? ஓ. ஆ. ஹலோ மித்ரா. இல்ல இல்ல, ரெக்கார்டிங் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? நான் வியூ பண்றதுல எதுவும் இல்லையே. சரி சரி. இல்ல யாருக்காவது ஏதாவது எரரா இருந்தா சொல்லுங்க. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 9 லைக் இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார்மேட் என்னன்னா, ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் சேல் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இன்க்ளூடிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அதுல வந்து ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இன்க்ளூடிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல வந்து ரெண்டு இருக்கு. பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல வந்து ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். ஸோ அது வந்து போன வாட்டிக்கு இந்த வாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால அது ஒரு 500. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அவங்க சொல்றாங்க 10% of the investment as risk free and readily encashable and remaining of the investments as long term investments. அப்பனா என்ன அர்த்தம்னா ரெடிலி கேஷ், ரெடிலி வந்து என்கேஷபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட்ஸ் கரண்ட் அசெட். சரியா? ரெண்டா அது ஸ்பிட் ஆகுது. ஒன்னு கரண்ட் அசெட்டா ஸ்பிட் ஆகுது, இன்னொன்னு ஃபிக்ஸ்ட் அசெட்டா ஸ்பிட் ஆகுது. கரண்ட் அசெட்டா ஸ்பிட் ஆகிறது வந்து மொத்தமா 1000, 1000த்துல 10%, 100, 1500ல 10%, எவ்வளோ 150. இது எல்லாமே கரண்ட் அசெட். ஓகே. ஆனா இதோட ரிமைனிங் இருக்குல்ல, இப்போ 1000த்துல 900, 1500ல 150ன்னா 1350. இப்போ இதோடது எவ்வளோ இதுவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 450. ஓகேவா? இந்த 450 தான் இங்க கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா மித்ரா? மித்ரா உங்களுக்கு புரிஞ்சுதா கண்ணா? ஸோ 10% வந்து risk free and readily cashable and remaining of the investments of or long term investmentsன்றது தான் இந்த part of 450. ஓகே. அப்புறம் இங்க வந்து ஆல்ரெடி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் வந்து 6500 மைனஸ் ஒரு 5000. அப்புறம் இது நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோடது 450. யூசிங் த ஃபாலோயிங் அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இது ஒரு இது கரண்ட் சம், இது அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனோடது. அதை தவிர நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கரண்ட் இது வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன். கரண்ட் சம்மோடது வந்து ஒரு நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோன்னா 1500 மைனஸ் 1000. ஸோ அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா திஸ் பிளஸ் திஸ், இது எல்லாமே என்னது? இது
கேஷ் கான் அவுட் கரெக்டா. ஸோ அதனால தான் இங்கே நெகட்டிவாக போட்டிருக்காங்க 2450. ஓகேவா. ஸோ மைனஸ் 2450 இது முடிஞ்சிருச்சு. ஆட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு வந்து சம்பளம் எவ்வளோன்னா அதர் இன்கம். இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 1200. கீழே 1200 காமிச்சிருக்காங்களா நான் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. தோ இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேவாங்கண்ணா. ஸோ ஃபார்மேட் படி தான் அப்படியே எடுத்துட்டு வரேன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அது ஒரு 1200. இது என்னது இது? இதுல என்ன ஆயிருக்கு? கேஷ் கம்மிங் இன். ஸோ அப்ப நெட்டா பாருங்க, நம்ம கைவிட்டு போனது 2480 ரூபா, உள்ள வந்தது 1200. கரெக்டா. 1200. அப்ப நான் இதுல இருந்து இதை ஆட் பண்ணோம்னா 1250 ரூபா நம்ம கைவிட்டு வெளில போயிருக்கு நெட். நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். புரிஞ்சுதா மித்ரா? கீர்த்தனா புரிஞ்சுதா கீர்த்தனா? இது ரெண்டு கரண்ட் சினாரியோ, இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அவ்வளவுதான். சிவா புரிஞ்சுதா சிவா? இந்த ஃபார்மேட் அப்படியே எடுத்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதா கண்ணா. சரியா. ப்ரொசீட்ஸ் இது ஒன்றும் இல்லை, 0. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் தான் இந்த கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் புரிஞ்சுதா? இது எல்லாமே வேரியன்சஸ். ஓகேவா. டிஃபரன்ஸ் பிட்வீன் 2023 and 2022. So cash going out, cash going out நால இந்த சைன், கேஷ் கம்மிங் அவுட்னால இந்த சைன், கம்மிங் இன்னால இந்த சைன். ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட்டா மித்ரா? சரி ஓகே. ஓகே கண்ணா. இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இந்த வாட்டி கேட்டா கேட்கலாம். சிவா எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க? நல்லா படிச்சிட்டு இருக்கீங்களா? நான் எதெல்லாம் ஹோம்ஒர்க் சொல்லி கீர்த்தனா எதெல்லாம் ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தாங்கண்ணா? இல்லஸ்ட்ரேஷன் 10B வரைக்குமா? ஓகே ஓகே. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 11 போடலாம். ஓகே. சம்லாம் பெருசா இருக்கும் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல தான். என்ன கேட்டிருக்கான்? அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் தி அமௌண்ட்
of cash flow from operations. டெட்டாஸ் அக்கவுண்ட் கிரேட்டாஸ் அக்கவுண்ட்லாம் சிங்கிள் என்ட்ரியில் ஓப்பன் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் ஒன்றுனா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் சம் ஆன்சர்ஸ் போடுறேன். எந்த டிரான்சாக்ஷன்லாம் கேஷ் வெளியில போறதோ அதெல்லாம் வந்து கேஷ் கம்மிங் இன்ல வரும். கேஷ் பேமெண்ட் அதெல்லாம் போனா கேஷ் கோயிங் அவுட்ல வரும், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா கேஷ் சேல்ஸ், கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டாஸ், அப்புறம் இந்த இருக்கு இல்லையா, இது வரைக்கும் கேஷ் கம்மிங் இன். இந்த ஸ்ட்ரெச் எல்லாம் இருக்குல்ல, இன்கம் டாக்ஸ் பேமெண்ட் இதெல்லாம் இருக்குல்ல, கேஷ் கோயிங் அவுட். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சேல் 1,62,700. ஆட் ஈக்விட்டி இன் ஏபிசிஸ் கம்பெனி ஏர்னிங் வந்து 6,000 கொடுத்துருக்கான். எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் ஆஃப் குட் சோல், சாலரிஸ், டெப்ரிசியேஷன், இன்சூரன்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், பேட்டன்ட், இன்ட்ரெஸ்ட், பேட் டெட்ஸ், இன்கம் டேக்ஸ், கரண்ட் டிஃபர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் இன்கம் வந்து 14,050. இவங்க என்ன சொல்றாங்கன்னா 70% ஆஃப் கிராஸ் ரெவென்யூ ஃப்ரம் சேல்ஸ் வேர் ஆன் கிரெடிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1,62,700ல 70% வந்து கிரெடிட். அப்பனா எவ்வளோ? 1,62,700ல 70% எவ்வளோ? 1,13,890 கிரெடிட் சேல்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, நல்ல கிரெடிட் சேல்ஸ். அப்புறம் அவன் என்ன சொல்றான்? மர்ச்சன்டைஸ் பர்ச்சேசஸ் அமௌண்ட் டு 90,000 ஆன் கிரெடிட். நம்மளுக்கு ஆக்சுவலா இங்க வந்து பர்ச்சேசஸ் வரும்போது 92,000 கிரெடிட்ன்றோம். எப்பவுமே பர்ச்சேசஸ் கிரெடிட்ல நடக்கிறதுனா அப்ப அங்க என்ன ரைஸ் ஆவாங்க? கிரெடிட்டாஸ் வரும், கரெக்டா? எப்ப கிரெடிட் சேல்ஸ் நடக்கிறதோ அப்பதான் டெட்டாஸ் ரைஸ் ஆவாங்க, சரியா? ஸோ அந்த 90,000 வேர் ஆன் கிரெடிட்ன்றது வந்து என்னன்னா இந்த பர்ச்சேசஸ், கிரெடிட் பர்ச்சேசஸ் அப்படின்னு அர்த்தம். salary payable totaled 1,600 at end of the year. அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தமா 1,600 at the end of the year வந்து பேயபிள், கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. amortization of premium on bonds payable was rupees 1,350. இப்போ வந்து இந்த பார்ட் ஆஃப் 1,350ன்றது வந்து amortization of premiumன்றது இன்ட்ரெஸ்ட் மாதிரி வரும். அதாவது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ்ல வரும். amortization of bond premium 1,350ன்றது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த amortization அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்ட்ரெஸ்ட். இந்த கிராஸ் ரெவென்யூ ஆன் கிரெடிட் சேல்ஸ் எதுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்கனாக்கா டெட்டாஸ் எவ்வளோ, மர்ச்சன்டைஸ் பர்சன்ட் கிரெடிட் எதுக்கு கொடுத்துருக்காங்கனாக்கா கிரெடிட்டாஸ் கால்குலேஷனுக்காக, ஓகேவா? salary பேயபிள்ன்றது எதுக்கு கொடுத்துருக்காங்கனாக்கா salary கொடுத்துருக்கான், பட் இவ்வளவும் பேயபிள் at the end of the year, அவுட்ஸ்டாண்டிங் salaries மாதிரி.
Next, no dividends were received from other company. Dividends வந்து எதுவுமே வரவே இல்ல. um, so it is not received from other company ட்டாங்க. XYZ company declared a cash dividend of rupees 4000. cash dividend அவங்க 4000 ரிசீவ் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. changes in current assets and current liabilities were follows. சிவா இப்ப நீங்க சொல்றீங்க சிவா, நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஓகே. ஆ ஆ ஆமா. ம். கரெக்ட் கரெக்ட். ஆனா வந்து பிரீமியம் அமார்டைசேஷன் ஆஃப் பிரீமியம் ஆன் பாண்ட்ஸ் சிவா. சோ பிரீமியம் அமார்டைசேஷன் ஆஃப் பிரீமியம்னாவா? ம், அது எப்படின்றத சொல்றேன் ஒரு நிமிஷம்ங்க. நீங்க இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கொடுப்பாங்க. ஆ, சிவா இது வந்து பாருங்களேன், நீங்க கார்ப்பரேட் பாண்ட் ஒன்று வாங்கிக்கிறீங்க சிவா. ஓகே. நம்ம இந்தியால வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ்லாம் இருக்கும். டிபெஞ்சர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆ ஆமா. நம்ம ரிசர்வ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிக்ளேர் பண்ணுவாங்க சிவா. செபி இவங்கெல்லாம் வந்து டிக்ளேர் பண்ணி பாண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. எப்ப பாண்ட்ஸ் போடுவாங்க அப்படின்னா ரொம்ப கவர்மெண்ட் வந்து டெபிசிட்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப செபியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் டிஸ்கஸ் பண்ணி கார்ப்பரேட் பாண்ட்ஸ்னு ஒன்று போடுவாங்க. கார்ப்பரேட் பாண்ட்ஸ் போடுவாங்க, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் போடுவாங்க, என்ன வேலை போடுவாங்க. இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ன்றது விட செபி ரிஜிஸ்டர்ட் பாண்ட் சொல்லி தரேன். ஒரே ஒரு வாட்டி வாங்கியிருக்கேன். அப்ப நான் அதை லைவா பார்த்திருக்கேன். சொல்றேன் அது என்னன்னு. 21st February ரிசல்ட் வருது. ஆமா. ம். ஆனா இந்த வாட்டி சிஏ பேப்பர்லாம் டஃப் சிவா. சிஏ ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட்லாம் பயங்கர டஃப். ஆமா ஃபவுண்டேஷன் ஓகேவா இருந்ததுன்னு சொன்னாங்க மித்ரா. ஆ, அப்படியா? என்கிட்ட ஒரு 6 பேர் ஃபோன் பண்ணாங்க. காஸ்டிங் மட்டும் எடுக்கிறீங்களான்னு கேட்டு. ஏமா எனக்கு காஸ்டிங் அவங்க ஏன்னா ஓவராலா சொன்னாங்க இன்டர் வந்து ரொம்ப டஃப்பா இருந்தது, பேப்பர் கையே வைக்க முடியல அப்படின்னாங்க. ஃபவுண்டேஷன்லயும் 3 ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க ரொம்ப டஃப் இருந்தது மேம் தான் எக்ஸ்பெக்டட்னாங்க. எனக்கு அதுவே கொஞ்சம் நம்ம இந்த வாட்டி ஒருவேளை இந்த 3 வாட்டின்றதுனால அப்படி பண்ணிட்டாங்களான்னு என்னன்னு தெரியல. வருஷத்துக்கு 3 ஆ ஓ நான் அவங்க கிட்ட சொன்னேன் ப்ரிப்பரேஷன் அதபடி பண்ணணும் ஆக்சுவலா. சிவா இதான் சிவா. அதனால நான் ஏன் சொன்னா நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னா எல்லாருமே லைக் நான் இதுக்கு
எல்லாம் சொல்ல பேனிக்காகலாம் சொல்றேன். பட் தென் இப்போ தெரியல எனக்கு. ஃபவுண்டேஷன் 3 பேருமே டஃபா இருந்ததுன்னு சொன்னாங்க. தெரியல உள்ள போய் பார்க்கல பேப்பர் ஆக்சுவலா. இந்த கேஎஸ் அகாடமி கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? இங்க சென்னை கேஎஸ் அகாடமி. அங்க அங்க ஜாயின் பண்ண பசங்க 3 பேரு. 3 பேருமே ஃபோன் பண்ணி மேம் சரியாவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சரியா பண்ணலன்னு இன்டர் வந்து ஒரு பையன் அடுத்த நாள் எக்ஸாம்க்கே போல. ஏதோ பேப்பர் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் தெரியல எதனால தெரியல. இருக்கு 4-5 பசங்க ஓவரால் இன்டர் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னு சொன்னாங்க. தெரியல. ஆனா டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ரிப்பரேஷன் அகைன். பேர் அதுல ஓன் ஆயிடும். இப்ப நீ பாண்ட் பண்ணாங்கன்னா கூட வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க வந்து செபிக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு இது லெட்டர் அனுப்புவாங்க. இந்த மாதிரி we are getting a new project, we need funds, can forward establishing bonds அனுப்புவாங்க. கொடுத்து கைசர் ரேட்டிங் கொடுப்பாங்க. வந்து இந்த மாதிரி ஏன்னா வச்சுதான் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் ஷூட் ஆவாங்க. அது கொஞ்சம் முன்னாடி ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு கைக்குள்ளேயே வந்து ஏதோ பிரச்சனை. இந்த லக்கி பாஸ்கர்னு பாத்தீங்களா யாராவது? சிவா லக்கி பாஸ்கர் படம் வந்து சிவா கேக்குறதா? சிவா கேக்குறதா? அந்த படத்துல நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து அவங்க அந்த கம்பெனியோட ஆக்சுவல் லைஃப் கேஷ் மூமெண்ட் இருக்காது. வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இவங்களும் கிரெடிட் பண்ண மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க. பாஸ்புக்ல அந்த சீன்ஸ்லாம். இது வந்து ஹர்ஷத் மேத்தா கேஸ்னு ஒண்ணு இருக்கு 1992ல. அந்த கூதல்ல தான் அவன் கொஞ்சம் ஸ்லைட் டச் பண்ணியிருக்கான். அந்த கூதலுக்கு அப்புறம் தான் இந்த கிரைசிலோட ரேட்டிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி எடுத்துட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா 5 இயர்ஸ் பேக் ஒரு கம்பெனி கிரைசில் ஏஏ ரேட்டிங் கொடுத்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு. அவங்க போட்ட டிபெஞ்சர்ஸ் எல்லாம் போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் போய் என்ன சொல்றாங்கன்னா டிபெஞ்சர் ஹோல்டர் ஷுட் பி ரீபேட் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க. எனக்கு ஞாபகம் இல்ல அது டிஹெச்எல் என்ன ஞாபகம் இல்ல. ஆனா கிரைசில் வச்சும் ஃபுல்லா போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்பலாம். ஆனா கிரைசில் 90% வந்து கரெக்டா இருக்கு அந்த மாதிரி சொல்லலாம். ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி. The amortization of premiums on bondன்ற வேர்டு இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பாண்ட்ஸ் என்ன தெரியுமா சிவா? இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்கல்ல சிவா அதுதான். புரியுதா சிவா? இந்த அதுதான் வந்து பாண்டுக்கே நிறைய இருக்கும் சிவா. நடுவில் என் ஃப்ரெண்டு வந்து 14.5% கொரோனா ஒட்டி ஒரு பாண்ட் இருந்தது. நீங்க சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, பெரிய பெரிய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு. ஆர்பிஐ இன்டர்வியூ பண்ணி பண்றாங்க. அதே சோவரின் பாண்ட் தான் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ட்ரஸ்டடா சொல்லுது. இவங்க என்ன சொல்றாங்க சொல்றாங்க. இப்ப அப்படி மார்க்கெட்டுக்கு சம்பந்தம் இல்ல. 63 ஸ்டார்டிங்ல சிவா ஓபன் பண்ணி நான் வாங்கி கரெக்ட் மார்க்கெட் பண்ணி ஹலோ
இப்ப கேக்குறதா? ஹலோ சிவா மித்ரா கீர்த்தனா கேக்குறதா கண்ணா? ஏய் எந்தது தான் நெட் சாரி. எனக்கு தெரியல கட்டாய் கட்டாய் போகுது. அதுதான் சிவா அந்த அமோர்டைசேஷன் ஆஃப் ப்ரீமியம்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்களேன். அதாவது இது ஒரு ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. 10,000 ரூபாய்லாம் இதுல அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பண்ணிக்கிறீங்கன்னா 15% உங்களுக்கு அசால்ட்டா மோர் தேன் யுவர் எஃப்டி யூ கேன் கெட் இட். ஓகேவா? 17% வரைக்கும்லாம் கொடுத்துருக்காங்க. கார்ப்பரேட் பாண்ட் பெட்டர் than எஃப்டியா? எஸ், கார்ப்பரேட் பாண்ட் இஸ் பெட்டர் than எஃப்டி. ஓகேவா? அவங்க கொடுத்த கொடுத்த ரிட்டர்ன் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க சிவா. மார்க்கெட் டவுன் ஆகுறது, வார் டிக்ளேர் பண்றாங்க, எக்கனாமிக் ஸ்லோ டவுன் என்ன ஆனாலும் பரவாயில்ல. கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா எஃப்டியை விட ரிஸ்கியர் தான், ஆனா என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறானோ நம்மளுக்கு கண்டிப்பா கொடுத்துருவான். கார்ப்பரேட் பாண்ட்ஸ்க்கு மட்டும் அவங்க யூஸ் பண்ற வேர்ட் என்னன்னா பிரீமியம். இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, பிரீமியம் ஆன் பாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சிவா இந்த 1350. ஓகேவா? இங்க போட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த 1350. அப்புறம் வந்து நோ டிவிடெண்ட்ஸ் were received. XYZ கம்பெனி டிக்ளேர்ட் வந்து கேஷ் டிவிடெண்ட் ஆஃப் ருபீஸ் 4000. அது அதுக்கப்புறம் சேஞ்சஸ் இன் கரண்ட் அசெட். சேஞ்சஸ் இன் கரண்ட் அசெட் அண்ட் கரண்ட் லைபிலிட்டி இது டேபிள் என்ன தெரியுமா? நார்மலா நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா கேஷ் இந்த இயர்ல எவ்வளோ கேஷ், அந்த நம்ம டிஃபரன்ஸ் பார்ப்போம்ல. ஆனா இந்த சம்ல டைரக்டா கொடுத்துட்டோம். இந்த சம்ல டைரக்டா கொடுத்துட்டோம். இதுல எதெல்லாம் சிவா கரண்ட் அசெட் சொல்லுங்க? கரண்ட் அசெட் இந்த ஸ்ட்ரெச்ல இதெல்லாம் கரண்ட் அசெட். எனக்கு கேக்குது சிவா. எனக்கு தான் சிவா இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்கு. கேஷ், அப்புறம் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ், அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள், அப்புறம் வந்து இன்வென்ட்ரி, ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ், இதெல்லாம் இது. ஓகேவா? கரண்ட் லைபிலிட்டி வந்து அக்கவுண்ட்ஸ் பேயபிள், சாலரிஸ் பேயபிள், அதெல்லாம் அக்கவுண்ட்ஸ் இது கரண்ட் லைபிலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் படிச்சிட்டோமா? இப்போ ஒன்றா சொல்கிறேன். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 70% கிரெடிட்னா 30% கேஷ்ல உள்ள வருதுல, இதெல்லாம் கேஷ் கம்மிங் இன். ஒண்ணுமே இல்லை கண்ணா. கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து கேஷ் கம்மிங் இன் லெஸ் கேஷ் கோயிங் அவுட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஃபார்மேட். சொல்லுங்க. கேஷ் கம்மிங் இன் ஐட்டம்ஸ் லெஸ் கேஷ் கோயிங் அவுட் ஐட்டம்ஸ். அவ்வளவுதான். சிம்பிளா இவ்வளவுதான். இதுதான் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இல்ல நீங்க இன்வெஸ்டிங்கா பிரிக்கணும், ஃபினான்சிங்கா பிரிக்கணும், ஆப்ரேட்டிங்கா பிரிக்கணும்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? 3 பேருக்கு புரியுறதா? குட். இப்போ உள்ள என்ன வருதுன்னு பார்க்கலாம். கேஷ் சேல்ஸ் 30% வந்துருச்சு. கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டாஸ், கிரெடிட் சேல்ஸ்ல இருந்து வருது. கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டாஸ் ஆ எப்பவுமே டெட்டாஸ் கால்குலேஷன்ல இப்போ வந்து 113,819 அவன் என்ன சொல்றான்னா பேட் டெட்ஸ் வந்து 2015 சொல்றான். ஓகே. அதை தவிர இன்னொன்னு வந்து அலவன்ஸ் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து 1900. அப்போ 2050 லெஸ் 1000. அலவன்ஸ்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி வந்து அவங்க ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் பேட் டெட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி 2050னா என்ன அர்த்தம்? 150 வந்து சுத்தமா வரவே வராது, நாமம் அப்படின்னு அர்த்தம். அப்போ கிரெடிட் சேல்ஸ் இவ்வளோ, நாமம் போக எவ்வளோ? 1,13,740. ஓகேவா? இது ஒரு பக்கம். 1,13,740 ஒரு பக்கம். அடுத்தது இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ். எவ்வளோ டிக்ரீஸ் இன் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ்? 7,150. ஸோ 7,150. அப்போ 113. கீர்த்தனா நீங்க சொல்லுங்க கண்ணா. அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் டிக்ரீஸ்னா என்ன அர்த்தம்? அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ்னா என்ன அர்த்தம்?
அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள்னா டெட்டாஸையும் பில்ஸ் ரிசீவபிள் தான் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் சொல்லுவாங்க செல்லம். ஓகேவா? அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள்னா டெட்டாஸையும் பில்ஸ் ரிசீவபிள். அது போன வாட்டிக்கு இந்த வாட்டி கம்மியா இருக்கு. அப்பனா என்ன நடந்திருக்கு ஆக்சுவலா? இப்ப போன வாட்டிக்கு இந்த வாட்டி வந்து அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு சொல்லியிருக்கான் டிக்ரீஸ்? 7150. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். போன வாட்டிக்கும் இந்த வாட்டிக்கும் ஃபிக்ஸ்ட் அசெட் கம்மியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏதோ வித்திருக்கோமா? கரெக்டா? ஏதோ கேஷ் உள்ள வந்திருக்குன்னு தானே அர்த்தம். கேஷ் உள்ள வந்திருக்கு. கரெக்டா? ஆ அதுதான் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிளும் அதான். போன வாட்டிக்கும் இந்த வாட்டிக்கும் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கேஷ் நம்மளுக்கு டெட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ டெட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஆட் அந்த டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் உள்ள வந்திருக்கு. அப்போ 7150 ஆட் பண்ணும். ஸோ கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டாஸ் ஆன் கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ? 1,20,890. இது புரியுதா இந்த கால்குலேஷன்? நம்ம ஒன்றும் இல்லை, கிரெடிட் சேல்ஸில் பேட் டெட்ஸ் டெபிட் பண்ணி கேஷ் எவ்வளோ உள்ள வந்திருக்கு அதுதான் டெட்டாஸ் கிட்டேருந்து உள்ள வந்திருக்கு அப்படின்றது. இதான் அந்த 1,20,890. இப்போ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ மொத்தமாக கேஷ் எவ்வளோ உள்ள வந்திருக்கு பிஸ்னஸ்க்குள்ள? 1,60,69,700. இப்போ உள்ள வந்திருக்கிறத பார்த்துட்டோமா? எவ்வளோ நம்ம பே பண்ணியிருக்கோம் அது ஒன்றொன்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? பேமெண்ட் டு சப்ளையர். ஸோ சப்ளையர்ஸ்க்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு எவ்வளோ எவ்வளோ ஆயிருக்கு? கிரெடிட்டார் கிட்டேருந்து ரா மெட்டீரியல்லாம் எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 89,300க்கு இன்கர் ஆயிருக்கு. இன்வென்ட்ரி அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஆட் ஆயிருக்கு இன்வென்ட்ரி. அப்போனா அதை ஆட் பண்ணணும். 2,700 இன்வென்ட்ரி. பர்ச்சேசஸ் அப்போ டோட்டலாக எவ்வளோ? 92,000. அக்கௌண்ட்ஸ் பேபிள் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம் மித்ரா? அக்கௌண்ட்ஸ் பேபிள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்கௌண்ட்ஸ் பேபிள்னா என்ன? அது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? கேஷ் உள்ள வந்திருக்கா வெளில போயிருக்கா? கேஷ் உள்ள வந்திருக்கு. சூப்பர். அப்போ கேஷ் உள்ள வந்திருக்குன்றது 5,060, நம்ம செலவு பண்ணியிருக்கிறதுன்ற 92,000. அப்போ ஆக்சுவலா நெட் செலவு எவ்வளோ? சப்ளையர்ஸ் 86,350. புரியுறதாடா? 5,650க்கு சப்ளையருக்கு ரீபேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அக்கௌண்ட்ஸ் இல்ல 5,650ன்றது நம்மளுக்கு வந்திருக்கு. யாரோ ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம். 92,000 வந்து சப்ளையருக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ நெட்டா சப்ளையருக்கு எவ்வளோ பேமெண்ட் டு சப்ளையர்ஸ் எவ்வளோ? 86,350. புரிஞ்சுதா இது? திருப்பி சொல்லட்டுமா? சூப்பர். சூப்பர் சிவா. மித்ரா உங்களுக்கு புரிஞ்சுதா? கீர்த்தனாக்கு புரிஞ்சுதா? வெரி குட். ஓகே. அப்போ 86,350 அதுதான் இங்க போட்டிருக்காங்க. 350. அடுத்தது இன்சூரன்ஸ் எவ்வளோ? ஒன்றுனா போடணும். சாலரிஸ் எக்ஸ்பென்ஸ். அடுத்தது சாலரிஸ்க்கு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. டோட்டலா சாலரிஸ் வந்து 34,400. ஆனா அவுட்ஸ்டாண்டிங் டிக்ரீஸ் இன் இது வந்து salary பேயபிள் எவ்வளோ சொல்லியிருக்கான் அவன்? 2,050. அப்போ salary எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ, அண்ட் டிக்ரீஸ் இன் salary பேயபிள் வந்து 2,050. பேமெண்ட் ஆஃப் சாலரிஸ் எவ்வளோ? 36,450. இவ்வளோ சாலரிஸ் பேமெண்ட்டு பண்ண வேண்டியிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இன்சூரன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கான் சம்பள? இன்சூரன்ஸ் இஸ் டோட்டலி 500. இவ்வளோ இங்கே வந்து இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ்ன்னு எவ்வளோ சொல்லியிருக்காங்க சம்பள? ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸே ஆயிடுதான் 700. ஓகே. அப்போ இன்க்ரீஸ் இன் ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ்னா 700. ஸோ கேஷ் உள்ள வந்திருக்கு. ஸோ எவ்வளோ பேமெண்ட் ஆஃப் ஃபார் இன்சூரன்ஸ் பண்ணுறோம்? 1,200. ஓகே. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பாண்ட் ப்ரீமியம் வந்து 1,350. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வந்து 12,000 ருபீஸ். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் தான் இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்களே. இது வந்து இது இல்ல சிவா, salary பேபிள்ன்றது அவுட்ஸ்டாண்டிங்ல. ஸோ கரண்ட் லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிறதுல்ல. ஸோ கரண்ட் லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது நீங்க ஆட் தானே பண்ணுவீங்க. இப்போ அந்த கான்செப்ட் இது. ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்கா.
எங்க குடுத்தோம்? ஓகே, ஓகே. சாரி, சாரி. 10,650. ஓகே. இன்ட்ரெஸ்ட் வந்து 10,650. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் அதர் இஸ் பாண்டோட அந்த பிரீமியம் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,350. ஸோ 12,000. இன்கம் டாக்ஸ் பேமெண்ட் என்ன? இன்கம் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து ஆஸ் சச் வந்து டோட்டலா வந்து 8,150. 6,000 இதுமே. இதுல டிஃபர்டு இந்த வருஷத்து இல்லாதது டிஃபர்ட்னா என்ன அர்த்தம்? அது நான் ஸ்ப்ரெட் பண்ணி போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறேன். அப்போ 6,600. சேஞ்சஸ் இன் கரண்ட் டாக்ஸ் பேபிள் எதுவுமே கிடையாது. அப்போ இன்கம் டாக்ஸ் பேமெண்ட் எவ்வளோ? 6,600. இது எல்லாமே பேமெண்ட். இது பேமெண்ட், இது பேமெண்ட், இது பேமெண்ட், இது பேமெண்ட், எல்லாமே பேமெண்ட். இது மட்டும் தான் கேஷ் கம்மிங் இன். அப்போ இந்த பேமெண்ட் எல்லாம் பண்ணோம்னா கேஷ் கம்மிங் இன் வந்து 169,700, கேஷ் கோயிங் அவுட் 130,43 இது. ஸோ திஸ் மைனஸ் திஸ் எவ்வளோ? 25,850 தான் நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். புரிஞ்சுதா? இது வந்து 14 மார்க்ஸ் சம். 14 மார்க்ஸ் சம். எதுக்கண்ணா? ஆமா. நீங்க இப்ப எப்படி நீங்க யோசிக்கணும்னா உள்ள வரதுக்கான 2 சான்ஸ் கேஷ் சேல்ஸும் டெட்டாஸும் தான் சிவா. 90% இது 2 ஐட்டம் தான். வெளியில போற ஐட்டம்க்கு வந்து ஒன்னொன்னா பார்க்கணும். இங்க இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் இன்ட்ரெஸ்ட், பேட் டெட்ஸ், அதுக்கான ரிலேட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்து அலைன் பண்ணிட்டீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ நீங்க இப்போ இன்சூரன்ஸ் இங்க பாக்குறீங்களா? இன்சூரன்ஸ் பார்க்கும்போதே அட்ஜஸ்ட்மெண்ட்ல சேஞ்சஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அது இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒன்று கொடுக்கலாம், நல்லா ஸ்ட்ரைட்டா 1,250. அப்புறம் இன்கம் டாக்ஸ் பேமெண்ட்டுக்கு வந்து மொத்தமா சேர்த்து டிஃபர்டும் கொடுத்துருக்கோம். டிஃபர்ட் எடுத்துக்கூடாது, அதனால அதை மைனஸ் பண்றோம். ஒரு கேட்டகரைசேஷனோடதுக்கு அலைன் பண்ணி பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஈஸி ஆயிடும். இந்த ஒர்க்கிங்கும் இந்த ஒர்க்கிங் தான் நான் டீடைல்டு. ஓகேவா? மற்றதெல்லாம் உங்களுக்கு சிம்பிள் தான். இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். 14 மார்க்ஸ் சம். ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் 12 ட்ரை பார்க்குறீங்களா? இது ஃபுல் சம். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ட்ரை பண்ணி பாருங்க இந்த சம். 13லாம் நான் போடுறேன். ஓகேவா? நம்ம இனிமே இப்படி தான் டிராவல் பண்ண போறோம். ஒன்னொன்னா எடுத்து லைக் டைரக்ட் மெத்தட்னா ஒன்னொன்னா அந்த டைரக்ட் மெத்தடோட ஃபார்மேட் எழுதிட்டு அடுத்த கிளாஸ்லேருந்து எப்படின்னா ஃபார்மேட் எழுதிடுவேன். ஒரு கேட்டகரிக்கும் கீழே இருக்கும் இல்லையா ஒர்க்கிங் நோட்டு. இது பார்க்க பெருசா இருக்கும். ஓகேவா? ஆனா ரொம்ப ஈஸியான கான்செப்ட். கேஷ் ஈக்குவேலன்ஸ்க்கு என்ன இது? ரெசீட்ஸ் ஃப்ரம் டெட் அதே தான் கண்ணா. சேல்ஸ், ஆட் சன்ட்ரி டெட்டாஸ், லெஸ் சன்ட்ரி டெட்டாஸ். நம்ம அந்த இந்த கரண்ட் சம்ல எப்படி பார்த்தோம்? சேஞ்சஸ் இன் டெட்டாஸ்ன்னு பார்த்தோமா? இங்க எப்படி பார்ப்போம்னா ஆட் சன்ட்ரி டெட்டாஸ் இன் பிகினிங். இது அந்த மாதிரி பே டு சப்ளைஸ், அதே மாதிரி டாக்ஸ், அதே மாதிரி ரீபேமெண்ட் ஆஃப் லாங், எல்லாமே இதே தான். ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 12 வந்து ட்ரை. இல்லஸ்ட்ரேஷன் 12 ஹோம்வொர்க் போடுங்க. ஐயோ சாரி, சாரி, சாரி. ஒரே நிமிஷம் சிவா. இல்லஸ்ட்ரேஷன் 12 13 நான் போடுறேன். 14 நீங்க ட்ரை பண்ணுங்க. illustration இல்ல 12 13 14 14 போடலாம். ஈஸி சம் தான். 14 15 15th நான் போடுறேன். பெரிய டீடைல்டு என்ன illustration illustration 12யா? ஓ
சிவா, அது நீங்க என்னோட வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும் சிவா. நான் டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். 2 விதமா சொல்லியிருக்கேன்க்கா நான். ஆமா, அதோ எல்லாமே சொல்லியிருக்கேன். எ அப்படியா? சரி, அப்ப நான் உங்களுக்கு தனியா சொல்லிக் குடுக்குறேன் சிவா. இத தனியா ஒர்க்கிங் பண்ணியிருக்கேன். காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. இந்த ஐடிஎம்ன்ற இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுரும். இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால கேஷ் வெளில போகுது. அதனால இன்க்ரீஸ் ஆகுறது ஒர்க்கிங் கேபிட்டல். இங்கேருந்து இங்க கேஷ் வந்து கம்மியாகிறதுனால டிக்ரீஸ் ஆகுறது. அப்புறம் கேஷ் வந்து டிக்ரீஸ் ஆகுறதுனால நம்ம கேஷ் வெளியில கேஷ் பே பண்ணிட்டு தானே பே பண்ணா டிக்ரீஸ் ஆகும் இல்லையா பேலன்சஸ். இங்க கேஷ் வந்து கரண்ட்ல எப்படி இல்லை, அப்படி கிடையாது. கேஷ் கம்மியாச்சுன்னா நம்ம ரீபேமெண்ட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். கரண்ட் அசெட்ல கேஷ் கம்மியா ஆகுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 400 இருக்கு. இந்த இயர்ல 450 இருக்குன்னா என்ன அர்த்தம்? பர்ச்சேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் அப்படின்னா கேஷ் வெளியில அனுப்பிச்சு நம்ம எக்யூப்மெண்ட்டை வாங்கியிருக்கோம். அப்போ கேஷ் கோயிங் அவுட். அந்த கான்டெக்ட்ல பார்க்கணும். ஓகேவா? நான் வேணா உங்களுக்கு புரியலன்னா நான் உங்களுக்கு மட்டும் தனியா எடுக்கிறேன். ஓகேவா? அன்னைக்கு ஏன் அந்த ரெக்கார்டிங்ல மிஸ் ஆச்சுன்னு தெரியல. பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன்ல 11 12 13 வந்து ஹோம்ஒர்க். 12 13 14 ஹோம்ஒர்க். ட்ரை பண்ணி போடுங்க. ஓகேவா? ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப டஃப்பெல்லாம் இருக்காது. ஓகேவா? ஓகே சிவா. தேங்க்யூ சிவா. மித்ரா தேங்க்யூ மித்ரா. கீர்த்தனா தேங்க்யூ. ஆ ஆனா இந்த சம்ஸ் போட்டு பாருங்கண்ணா. இதுல ஏதாவது ஒரு சம்ஸ் இந்த வாட்டி கண்டிப்பா வரும். கே சி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஒன்று இதே மாடல் வரும், இல்லை இதே சம்மே வரும் கண்டிப்பா. ஒன்று 7 மார்க்ஸ் இல்லை 14 மார்க்ஸ். சரியா? அதனால ஃபார்மேட் தரவு பண்ணிடுங்க. அப்படியே கட கட கடன்னு போட்டுடலாம். சரியா? ஓகே கண்ணா, தேங்க்யூ. ஆ சிவா, உங்களுக்கு நான் தனியா சொல்லித்தரேன். யாருக்காவது ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா புரியலன்னா எனக்கு சொல்லுங்க. அவங்களோட அந்த ஏரியா டவுட் மட்டும் நான் தனியா கிளாரிஃபை பண்றேன். ஓகே, தேங்க்யூ. ஆ ஆ இருக்கு செல்லம். இருங்க, நான் அந்த கிளாஸ் முடியறதுக்காக தேங்க்யூ சொன்னேன். சௌந்தர்யா, குட் ஈவினிங் சௌந்தர்யா. விஜயலக்ஷ்மி, குட் ஈவினிங். ஏய், அதே லிங்க் தான் விஜயலக்ஷ்மி. ஓகேவா? இனிமே என்னோடது ஃபுல்லாவே இதே லிங்கா தான் இருக்கும். குட் ஈவினிங்மா. சௌந்தர்யா கேக்குறதா சௌந்தர்யா? செல்வா கேக்குறதா செல்வா? ஓகே, செல்வா ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே கண்ணா. ஸ்ரேயா குட் ஈவினிங். ஷீதா குட் ஈவினிங். ஆ அஸ்வினி குட் ஈவினிங் அஸ்வினி. ஏய், நான் இந்த ஆர்இபி தான் எப்பவுமே நம்மளோட லிங்க். ஓகே, இது நான் மாத்தவே மாட்டேன். மாத்துறதா இருந்தா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆ, ஆ, சௌந்தர்யா, நீங்க வந்து ஃப்ரைடே கிளாஸோடது வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்துருதா சௌந்தர்யா? பாத்தீங்களா?
கேக்கலையா? ஓ yes. தெரியல. ஓகே. செல்வா உங்களுக்கு என்னோட வீடியோ வந்துருச்சா? ஓகே ஓகே. இல்ல அன்னைக்கு நான் திருப்பி பிஆர்எஸ் இன்னும் கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி எடுத்தேன் சௌந்தர்யா. முந்தின நாள்ல எடுத்தேன்ல. முந்தின கிளாஸ் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட பிரேக் டவுன் பண்ணி ஆ, திருப்பி ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ல இருந்து எடுத்தேன் நானு. அது பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா பெட்டரா புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே நீங்க பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம். அக்ஷயா, குட் ஈவினிங் அக்ஷயா. ஆ ஓகே ஓகேடா, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ரீகேப் தானே, உங்களுக்கு வஷிதாக்கலாம் கண்ணா. அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இல்ல ரெக்கார்டிங் கூட பாத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரெச் ஒரு ரீகேப் பண்றதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. அவங்களுக்கு டெமோ செஷன் முடிச்சிட்டேன் கண்ணா இன்னைக்கு ஈவினிங். டெமோ செஷன் முடிச்சிட்டா அவங்க ஷீ செட் ஷீல் கம் பேக். சரின்னு சொல்லியிருக்கேன். ஆ ம். இன்னைக்கு வந்து காஸ்ட் ஷீட் பார்க்க போறோம். ஓகேவா? காஸ்ட் ஷீட் வந்து எப்படின்னா, எப்படி வந்து லைக் ஒரு காஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்க்கு வந்து எப்படி அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பேஸ் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி எப்படி எவ்வளோ க்ரூஷியலோ, அதே மாதிரி as a காஸ்ட் அக்கவுண்டன்ட் நம்ம எல்லாருக்குமே காஸ்ட் ஷீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காஸ்ட் ஷீட் வந்து ஆஃப் எனி கம்பெனி வில் டெல் யூ, சாரி, காஸ்ட் ஷீட் ஆஃப் எனி ப்ராடக்ட் வில் டெல் யூ இன் அண்ட் அவுட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் தி ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்டோட வந்து மெட்டீரியல் காஸ்டா இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட்டோட லேபர் காஸ்டா இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட்டோட எக்ஸ்பென்சஸா இருக்கட்டும், அட் எவ்ரி லெவல்ஸ், ஃபேக்டரி ஓவர்ஹெட்லேருந்து அட்மின் ஓவர்ஹெட்லேருந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்லேருந்து காஸ்ட் ஷீட், ஒரு கம்பெனியோட காஸ்ட் ஷீட் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து கிளீனா சொல்ல முடியும். ஓகே, பிரைம் காஸ்ட்ல நிறைய காஸ்ட் இன்கர் ஆயிருக்கா, இல்ல அந்த ஓவர்ஹெட்ஸ்ல நிறைய காஸ்ட் இன்கர் ஆயிருக்கா, எப்படி வந்து ஒவ்வொரு லைன் ஆஃப் ஐட்டம் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்காகட்டும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்காகட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத ஃபுல்லா டீட்டெயில்டா சொல்ல முடியும். ஒரே ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி ரெண்டு டாபிக் எடுக்கணும். நான் வந்து அண்டர் ஓவர் அப்செப்ஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் இருக்கு. அது கீழே டாபிக்ஸ் ஒரு காஸ்ட் ஷீட் ஆஃப் அ கம்பெனி, ஒரு ப்ராடக்ட், அது வந்து will tell you the history of a product cost. ஓகேவா? ஒரு இதுதான் இந்த இம்பாக்ட் தான் வந்து as a காஸ்ட் அக்கவுண்டன்ட் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். காஸ்ட் ஷீட் தான் நம்மளோட என்ன சொல்றது, காஸ்ட் அக்கவுண்டன்ட்டோட முக்கியமான ஒரு ரிப்போர்ட் அப்படின்னா காஸ்ட் ஷீட் தான். இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. the four common most important methods that is used to separate fixed and variable elements வந்து graphical method, high method, linear equation method, square method just go through பண்ணிக்கோங்க. illustration 3 வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, they have given cost of operating the maintenance department of a computer xyz for last 4 months எடுத்து கொடுத்திருக்காங்க. production volume cost கொடுத்திருக்காங்க. வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட், வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் ஃபார்முலா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட் டிவைட் பை சேஞ்ச் இன் அவுட்புட்.
ஸோ சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட் அப்படின்றது வந்து எப்படின்னா இங்க வந்து ஹையஸ்ட் லோவஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ காஸ்ட்ல வந்து ஹையஸ்ட்னு பார்த்தோம்னா 1,15,000. லோவஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லைக் 97,000. ஸோ இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ 18,000. அதோட ரெஸ்பெக்டிவ் யூனிட்ஸோட டிஃபரன்ஸ் எவ்வளோ 2,000 யூனிட்ஸ். ஸோ 18,000 by 2,000 யூனிட்ஸ் ஒரு யூனிட்டுக்கு 9 ரூபாய் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் ஆஸ் பர் ஹைலோ மெத்தட். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. அதுல ப்ரெடாமினண்டா யூஸ் பண்ற மெத்தட் எதுன்னு பார்த்தோம்னா ஹைலோ மெத்தட் யூஸ் பண்றாங்க. இல்லைன்னா லைக் பார்ட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்றாங்க, ரெக்ரெஷன் மெத்தட். அது ஒன்று. அப்புறம் இப்போ எனக்கு ஒரு யூனிட்டுக்கு 9 ருபீஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோட்டல் காஸ்ட் வந்து 1,15,000, லோவர் பாயிண்ட் வந்து 97,000 கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிட்டுக்கு 9னா அதோட ரெஸ்பெக்டிவ் யூனிட்ஸ் 8,000க்குனா எவ்வளோ 72,000, இங்க வந்து 54,000. அப்போ இந்த டோட்டல் காஸ்ட்லேருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணா ஃபிக்ஸட் காஸ்ட் கிடைச்சிரும். ஸோ அதனால தான் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இங்க பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல ரொம்ப பயங்கர இம்பார்ட்டண்டா மேம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, ஜஸ்ட் ஒரு மேலோட்டமா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த கான்செப்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு யூனிட் வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா சேஞ்சஸ், அதாவது சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட் டிவைட் பை சேஞ்ச் இன் அவுட்புட்ன்ற அந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நான் ஃபார்முலா ஷீட்ல வந்து கவர் பண்ணிடுறேன் அது. அண்ட் இது ஜஸ்ட் அப்படியே நீங்க பண்ணிக்கலாம். preparation of cost sheet and ascertainment of profit. ஒரு cost sheet as referred a statement of cost is a statement that shows the various components of total cost for a product and shows previous data for comparison. ஒரு காஸ்ட் ஷீட்ன்றது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட். சௌந்தர்யா நீங்க காஸ்ட் ஷீட் பார்த்திருப்பீங்களா சௌந்தர்யா? உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததா? ஓகே ஓகே. நீங்க ப்ராபபிலி இப்ப சேம் இன்டர் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த கான விசிபிலிட்டியும் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஆர்கனைசேஷன்ல ஒன்ஸ் நம்ம காஸ்ட் இன்டர் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லோவா நம்மள வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. நம்மள என்கரேஜ் பண்ணுவாங்க ஃபைனல் படிக்கிறதுக்கு. முடிச்சிட்டோம்னா அந்த காஸ்ட் ஷீட்டோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஆனா சீனியர்ஸ் இருப்பாங்க, தே வில் அசிஸ்ட் அஸ். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். ஆல் தி பெஸ்ட் சௌந்தர்யா ஃபார் தட். அதாவது வேலை செஞ்சுட்டே படிக்கிறதுன்றது அது ஒரு தனி ருச்சி. எப்படின்னா வந்து இல்ல ப்ரெடாமினண்டா ஒரு 40 to 50% வந்து நீங்க பார்த்த விஷயத்த நீங்க படிக்கிறீங்க. அது வந்து அது வந்து இட்ஸ் a டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. உங்களால நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வர முடியும். ஸோ அதனால ஆல் தி பெஸ்ட், சூன் யூ வில் கெட் தட் ரோல். காஸ்ட் ஷீட் வந்து எப்படின்னா ஸ்கிராட்ச்லேருந்து ஒரு ஒரு ரா மெட்டீரியல் உள்ள வரதுலேருந்து the moment the raw material enters the organization, the moment the raw material is used for the production, the moment the laborers are asked to work on that particular production process, அது என்ன சொல்றது, the moment the process undergoes different process, various electricity expenses இருக்கட்டும், இல்ல வந்து admin expenses இருக்கட்டும், இல்ல அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் என்னவா வேணா இருக்கட்டும், இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் அழகா ஒரு குரூப்பிங் மாதிரி பண்ணி ஓகே இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் சேர்த்து எனக்கு ஒரு அமௌண்ட், நான் இது ஒரு காஸ்ட் இன்கர் ஆகுறதுன்ற ஒரு பாயிண்ட் வருது இல்லையா, அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அதுலயே நான் கொஞ்சம் ஒரு அந்த அந்த ப்ரொடக்ஷன்ல வந்து நான் வந்து அழகா பேக்கிங் பண்ணி அந்த மாதிரிலாம் இன்கர் பண்ற செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்லாம் ஓவர்ஹெட்ஸ்லாம் இன்கர் பண்ணி அழகா ஐ எம் கீப்பிங் இட் ஃபார் ரெடி சேல்ஸ்னா அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னே ஒண்ணுதான், தண்ணி தான் எல்லாமே. தண்ணி வந்து ஹிமாலயாஸ்ல இருந்தா என்ன சொல்லுவோம், கேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். திருச்சியில இருந்தா என்ன சொல்லுவோம், காவேரி சொல்லுவோம். நடுவுல வந்து இருந்ததுன்னா ராகவேந்திரா கோயில் அந்த மந்த்ராலயம் பக்கத்துல இருந்தா துங்கபத்ரா சொல்லுவோம். எல்லாமே அதே தான். ஆனா அந்த எந்த இடத்துல அதை டச் ஆகிறது, எந்த பாயிண்ட் ஆஃப் எந்த ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ல டச் ஆகுறதுன்றது தான் பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஒரு ரா மெட்டீரியல் when it comes into குட்டியா சொல்றேன் நான், சுகர் சுகர் வருது இல்லையா விஜயலட்சுமி, சுகருக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல்? இருக்காங்களா விஜயலட்சுமி?
ஓகே. ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க. சுகருக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல்? சுகர் கேன். ஸோ இந்த சுகர் கேன் ஸ்ரேயாவா பில் சொன்னாங்க? இல்ல. ஸ்ரேயா இருக்காங்களா? ஸ்ரேயா, விஜயலட்சுமி, அஸ்வினி. ஆனா கிளாஸஸ் வந்து கொஷின்ஸ்லாம் இன் பிட்வீன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்டா. ஓகே. நானே லைக் ஒன் வே டிராஃபிக் எல்லாம் இருக்காது. ரெண்டு பேருமே சேர்ந்து தான் காஸ்டிங் படிக்க போறோம். ஸோ அதனால லைக் உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இங்க தேர் இஸ் நோ கரெக்ட், இதுதான் கரெக்ட், இதெல்லாம் தப்பு அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே லேர்னிங். ஐ எம் ஆல்சோ லேர்னிங் ஃப்ரம் யூ ஆல். ஓகே. ஸோ எல்லாமே லேர்னிங்ல இருக்கும். ஐடியாஸ் ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு தூரம் ரிலவெண்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ சுகர் வந்து அக்ஷயா கரெக்ட்லி டோல்டு சுகர் வரதுக்கு சுகர் கேன் தான் ரா மெட்டீரியல். அப்ப அந்த ரா மெட்டீரியல் வந்து அக்ரிகல்ச்சர் லிஸ்ட்னு வாங்கினதுல இருந்து அக்ரிகல்ச்சர்ஸ்ல இருந்து ஒரு சைட்டுக்கு வருதுன்னா அங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிராக்டர்லயோ லாரிலயோ வரும் அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் லேபர் வந்து ஒர்க் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸா எடுத்துன்னு போகும்போது உங்களுக்கு வந்து யூ வில் அண்டர்கோ அ ப்ராசஸ். கடைசியா அது சுகரா வந்து நம்ம கையில நிக்கும் போது அதை தான் வந்து என்ன சொல்லுவோம், அந்த டைரக்ட் மெட்டீரியல் இது எல்லாம் பண்ணும்போது அதை சுகரா வந்து நிக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல நிக்கும் போது ஒரு காஸ்ட் ஃபிக்ஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஒன்ஸ் அந்த மார்க்கெட் போனோம் அப்படின்ற போது ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணி வெளியில வரும்போது இட்ஸ் கால்ட் அஸ் செல்லிங் பிரைஸ். சின்ன வயசுல செவன்த் எயித்ல எல்லாம் படிப்போம். எஸ்பி மைனஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அதை தான் நம்ம காஸ்ட் ஷீட்ல டீடைல்டா படிக்க போறோம். ஓகேவா? ஸோ a cost sheet is referred as statement of cost